இருளாட்சி செய்த ராட்சச உலகம் மின்னல் பிளந்தது. எரிமலை வெடித்தது. பூமி துடித்தது. அச்சத்தின் மையத்தில் ஒரு பிள்ளை பிறந்தான். வாஜரங்களுக்கும் வாஜரங்கிக்கும் மகனாக. அவனின் கண்கள் உருகிய பொன் போல மின்னின. அவனின் உடல் தீயில் வழிவெடுத்த கல் போல. அவன் அழுது எழுந்த அந்த நொடி எரிமலை கத்தி வெடித்தது. அவன் பெயர் தாரகன். அதன் பொருள் வல்லவன். அவன் பிறந்த நொடியே உலகம் அதிர்ந்தது. ஆண்டுகள் கடந்து போனது. ஆனால் அவனுக்கு அது சில நாட்களே. தாரகன் வேகமாக வளர்ந்தான். இரும்பு போன்ற கை, தீ போன்ற இதயம். அவன் மலைகளை உடைத்தான், பாறைகளை நொறுக்கியான், தீயோடு விளையாடினான். ஆனால் சக்தி மட்டும் போதவில்லை. அவன் ஆன்மாவை சூடும் பேராசை ஒன்று அவனை உந்தியது. நான் மாற வேண்டும். அனைத்திற்கும் மேலான சக்தியாக அவன் தாயின் ஆசீர்வாதத்துடன் மதுவனத்திற்கு புறப்பட்டான். அங்கே அவன் ஒரு காலில் நின்று தபஸ் தொடங்கினான். அவன் மூச்சே தீயாகியது. அவன் சிந்தனையே சக்தியாகியது. நூறு ஆண்டுகள், 200, 300, 400 ஆண்டுகள் தாரகன் நின்றான். ஒரே ஒரு கால் ஒரு விரல் மேல் நின்று அவன் சுவாசம் மலைகளை அதிர வைத்தது. அவனது தபசு விண்ணுலகையே அச்சப்படுத்தியது. மின்னல் நெருங்கவில்லை. மழை நின்றது. நதி நின்றது. இறுதியில் பிரம்மன் தோன்றினார். தங்க ஒளியில் பிரகாசமாய், என்ன வேண்டுமே மகனே என்று கேட்டார். தாரகன் தலைவணங்கி அமைதியாக சொன்னான், 3 உலகங்களிலும் இணையில்லாத சக்தி வேண்டும். என் மரணம் சிவபெருமானின் மகனால் மட்டுமே வரட்டும். பிரம்மன் தயங்கினார். ஆனால் தபசை மறுக்க முடியவில்லை. அவர் ஆசீர்வதித்தார். அந்த நொடியே தாரகன் தாரகாசுரன் ஆனான். அவன் திரும்பி வந்தான். பூமியும் அதிர்ந்தது. வானமும் நடுங்கியது. அசுரர்கள் அவனை வணங்கினர். சுக்கராச்சாரியர் தங்க கிரீடத்தை எடுத்தார். அதனை அவனின் தலையில் சூட்டினார். மின்னல் பிளந்தது. தீ ஏறியது. அசுரர்கள் முழங்கினர், ஜய ஜய தாரகாசுரா. அவனது சிம்மாசனம் தீயால் உருவாகிறது. அவன் கையில் திரிசூலம் மின்னியது. அவன் குரல் இடிமுழக்கம் போல, இன்று முதல் 3 உலகங்களுக்கும் நான் அரசன். சுவர்க்கம் நடுங்கியது. இந்திரனின் ஆசனம் கவிழ்ந்தது. அசுர ராஜா எழுந்தார். இமயமலையின் இரவுகள் வெள்ளி வெளிச்சத்தில் பிரகாசித்தன. சிவன், பார்வதி, தெய்வீகமான இருவர் தங்கள் அன்பில் மூழ்கினர். சிவன் பார்வதியின் கண்களை மூடி, தயார்தாயே என்று மெல்ல சொன்னார். அவள் கண்களை திறந்த போது வானம் மின்னும் நட்சத்திரங்களால் நிரம்பியது. அவள் சொன்னாள், அது எவ்வளவு அழகு. அந்த நொடியே பனி மூடிய இருள் ஒன்றிலிருந்து ஒரு உருவம் வந்தது. அது ரதி, காதலின் தேவனான காமதேவனின் மனைவி. அவள் கரைந்த குரலில் அழுதாள், என் கணவன் இப்போது சாம்பலானான். நீ உன் அன்பை கொண்டாடுகிறாய். நான் மட்டும் துன்பத்தில். சிவன் தலை குனிந்தார். கண்களில் வருத்தம் தெரிந்தது. அவர் சொன்னார், அவன் உயிரோடு இல்லை, ஆனால் உயிரின் வடிவில் பிறப்பான். துவாபர யுகத்தில் கிருஷ்ணனின் மகனாக, பிரத்யும்னனாக. ரதி அழுதாள். அது 1000 ஆண்டுகள் தாமதம். அவள் கோபத்தில் சாபம் கூறினாள், நான் என் காதலை மீண்டும் காணும் வரை பார்வதி உனக்கு குழந்தை பிறக்காது. அந்த நொடி பிரபஞ்சம் நிறுத்தப்பட்டது. நட்சத்திரங்கள் மங்கின. வானமே சும்மாயிற்று. பார்வதியின் முகம் வெண்மையாயிற்று. ஒரு தாயின் நம்பிக்கை சிதறியது. அவள் பணியில் நிற்க நந்தி அணுகி கூறினான், அம்மா, நீ உலகத்தின் தாயே. எந்த சாபமும் உன் ஒளியை அணைக்க முடியாது. அவள் மெதுவாக சிரித்தாள். ஆனால் கண்களில் கண்ணீர் மின்னியது. வானம் மௌனமானது. விதி மாறத் தொடங்கியது. வானுலகம் மௌனமானது. அசுவரின் இருள் பரவி தேவர்கள் தங்கள் தெய்வீக ஒளியை இழந்தனர். அந்த நேரம் பிரம்மாவின் தாமரை கோயிலில் தேவர்கள் ஒன்று கூடியிருந்தனர். இந்திரன் கண்களில் பயம், அக்னியின் மார்பில் பதட்டம், விஷ்ணுவின் முகம் சிந்தனை நிறைந்தது.
பிரம்மன் கண்களை மூடி தியானித்தார். அவர் குரல் மெல்ல அதிர்ந்தது. பார்வதிக்கு சாபம் உள்ளது, ஆனால் சிவனின் தெய்வீக தீயை தாங்கக்கூடிய ஒரே வழி கங்கை தே. வானம் திறக்கிறது. 3 உலகங்களையும் தாண்டி வெள்ளை நீராகி இறங்குகிறாள் கங்கை. அவளின் உடல் ஒளியால் மின்னுகிறது. அவளின் ஆடை வெள்ளை மேகம் போல பறக்கிறது. அவள் காலடியில் மலர்கள் மலர்கின்றன. அவள் ஒரு புனித நதி அல்ல, உயிரின் தாய். பிரம்மன் அவளை நோக்கி சொன்னார், மகளே, சிவபெருமானின் தெய்வீக விதையை தாங்குவாயா? அவள் மெதுவாக சிரித்தாள். கண்களில் அருள் மின்னியது. அவள் 2 கைகளையும் இணைத்து வணங்கினாள். அந்த நொடி ஒரு தங்க தீப்பொறி வானத்திலிருந்து இறங்கியது. அது சிவனின் சத்தாக இருந்தது, உயிரின் ஒளியாக. அந்த தெய்வீக தீ கங்கையின் அலைகளில் கறந்தது. தீ நீரின் உடலில் பரவியது. ஆனால் நீர் எரியவில்லை, அது ஒளியாக மாறியது. அந்த ஒளிதான் உயிரின் முதல் நிமிடம். அக்னி தேவன் தனது புனித கரங்களால் அந்த இணைப்பை ஆசீர்வதித்தார். அந்த நேரம் 5 பூதங்களும், நீர், நிலம், தீ, காற்று, ஆகாயம் அனைத்தும் ஒன்றாக அதிர்ந்தன. கங்கை ஒளி நிறைந்த ஆற்றாக மின்னினாள். அவளின் உடலில் ஒளிமடல்கள் சுற்றி கொண்டன. அந்த ஒளிக்குள் ஒரு சிறு துடிப்பு தோன்றியது, உயிரின் முதல் துடிப்பு. அது தெய்வீக இதயத்தின் ஓசை. கந்தன் என்ற ஒலி பிரபஞ்சத்தில் ஒலித்தது. அந்த நொடி வானம் மலர்கள் மழையாக பொழிந்தது. தேவர்கள் கீதம் பாடினார், அக்னி வணங்கினார், விஷ்ணு சிரித்தார். பிரம்மன் தன் கைகளை கூப்பி தெய்வீக குழந்தையை நோக்கி ஆசீர்வதித்தார். இவன் கந்தன், சிவனின் மகன், தெய்வீக வீரன், இருளை அழிக்கும் ஒளி. நதிகள் அமைதியானது. வானம் பொற்கதிரால் நிரம்பியது. கங்கை புன்னகையுடன் தன் மார்பில் ஒளியை தாளாட்டினார். பிரபஞ்சம் மூச்சு விட்டது. ஒரு புதிய பிறப்பு நிகழ்ந்தது. முருகன் பிறந்தான். மதுவனத்தின் புனித அம்மன் பொற்கதிரால் மின்னியது. கங்கை அருளின் ஒளியில் பிறந்த தெய்வ குழந்தை தாமரையின் இதழ்களில் தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் முகம் உதய சூரியனைப் போல பிரகாசம். வானத்திலிருந்து 6 ஒளிக்கீற்றுகள் இறங்கின. அவை கிருத்திகைகள், வான நட்சத்திரங்களின் தாய்கள். அவைகள் அவனை தாளாட்டி தங்கள் ஒளியை அவனுள் ஊட்டின. அவனை சுற்றி 6 முகங்கள் தோன்றி ஒன்றாக இணைந்தன. அந்த நொடி வானம் சிரித்தது. கந்தன் சிரித்தான். அந்த சிரிப்பு வானத்தை ஒளியால் நிரப்பியது. ஆண்டுகள் நொடி போல சென்றன. அவன் மேகங்களில் ஓடியான், மின்னலோடு விளையாடினான். மயில்கள் அவனுடன் ஆடின. புயல் அவனது சிரிப்பை பின்தொடர்ந்தது. அவனது அடிகள் ஒளியை விட்டு சென்றன. ஒரு நாள் அவன் மலையின் உச்சியில் நின்று தூரத்தில் கருந்தூரலை பார்த்தான். அது தாரகாசுரனின் இருள். அவனது கண்களில் ஒளிக்கு மின்னியது. அவன் சிறுவன்தான், ஆனால் விதி அவனை அழைத்தது. அந்த நேரம் வானம் திறந்து சிவனும் பார்வதியும் தோன்றினர். கந்தன் ஓடி அவர்களின் அரவணைப்பில் கலந்து விட்டான். சிவன் தன் திரிசூலத்தை தொட்டு ஆசீர்வதித்தார். பார்வதி புன்னகையுடன் அவனை முத்தமிட்டாள். வானம் மலர்களால் பொழிந்தது. 3 உலகங்களும் ஒளியில் மூழ்கின. அவன் இன்னும் சிறுவன்தான், ஆனால் அவன் சிரிப்பில் 3 உலகங்களின் எதிர்காலம் ஒளிந்திருந்தது. அவன் தெய்வத்தின் பிள்ளை, உலகின் வீரன், முருகன், குமாரன் கந்தன். கிரௌஞ்ச மலையின் மேல் பொற்கதிர்கள் மின்னும் சிகரத்தில் சிறுவன் கந்தன் தியானத்தில் மூழ்கியிருந்தான். சூரியனைப் போல ஒளி வீசும் கண்கள், அமைதியில் அழகு. அந்த நேரம் வானம் பிளந்தது. தங்க கவசம் அணிந்த இந்திரன் ஐராவதத்தில் இறங்கினான். அவன் சிரித்தான், ஆனால் கண்களில் சந்தேகம் தீண்டும் போல் மின்னியது. இவன் சிவபெருமானின் மகனா அல்லது சிறுவனா? அவன் இடியை வானில் எறிந்தான். மின்னல் பாய்ந்தது. மலைகள் அதிர்ந்தன. கந்தன் அமைதியாக வேல் எடுத்தான். அவனது கையில் இருந்து தீ பெருக்கெடுத்து வானத்தை நிரப்பியது. மின்னல் மோதிய அந்த நொடி அவன் 3 ஒளி வடிவங்களாக பிரிந்தான். சகா, விஷாகா, நைகம். வானம் பூ போல் மலர்ந்தது. இந்திரன் அவனது முன் வணங்கினான். புயல் அடங்கியது. வானம் தங்க ஒளியில் மின்னியது. கந்தன் சிரித்தான். அந்த சிரிப்பு மின்னலையும் விட பிரகாசமானது. இன்று வானம் மறிந்தது. தெய்வத்தின் பிள்ளை பிறந்தான். வானம் தங்க ஒளியில் மின்னியது. சுவர்க்கத்தின் மாளிகைகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. தேவர்கள் நீண்ட காலம் காத்த நம்பிக்கை இப்போது உயிர் பெற்றது. அந்த நேரம் கைலாய மலையிலிருந்து நந்தி புறப்பட்டான். அவன் வெண்மையான உடல் சந்திர ஒளியில் மின்னியது. அவன் பூமிக்கு தெய்வீக செய்தி கொண்டு வந்தான், சிவனின் வார்த்தை. அவன் கிரௌஞ்ச மலையை அடைந்தான். அங்கு சிறுவன் கந்தன் தியானத்தில் இருந்தான். அவனது கண்களில் அமைதி, ஆனால் உள்ளத்தில் தீ மின்னியது. நந்தி வணங்கினான். அவனது குரல் வானத்தில் ஒலித்தது. கந்தா, காலம் வந்துவிட்டது. தேவர்கள் உன்னை எதிர்நோக்குகின்றனர். நீதான் அவர்களின் சேனாதிபதி.
கந்தன் மெதுவாக எழுந்தான். காற்று நின்றது. அவனது உடலில் ஒளி பெருக்கெடுத்து வானத்தை நிரப்பியது. அவனது கையில் வேலை மின்னியது. அந்த நொடி சிறுவன் வீரனானான். வானம் திறந்து தேவர்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டனர். இந்திரன், அக்னி, வருணன் ஒவ்வொருவரும் அவனுக்கு வணங்கினர். அவன் தங்க ரதத்தில் நின்றான். மயில் இறகுகள் காற்றில் பறந்தன. விஷ்ணு, பிரம்மா மற்றும் இந்திரன் அவனை உலகத்தின் சேனாதிபதியாக தாஜம் சூட்டினர். மலர்கள் மழையாக விழுந்தன. வானம் முழுவதும் ஓம் சரவண பவா என அதிர்ந்தது. சிறுவன் கந்தன் இப்போது தெய்வங்களின் தலைவன், சேனாதிபதி ஸ்கந்தன். For the heavens, charge! Crush them all! At the confluence of the Mahi River, the skies burn crimson. Har Har Mahadev! Jai Bhavani! At the confluence of the Mahi River and the Great Ocean, the skies burn crimson. The final battle for the universe begins. இருள் நொறுங்கியது, ஒளி வென்றது. தாரகாசுரன் விழுந்தான். ஆனால் அவனது ஆற்றல் ஒளியாக மாறி வானத்தில் கலந்தது. பூமி நிம்மதியுடன் மூச்சை விட்டது. தேவர்கள் வணங்கினர். வானம் மலர்களால் மழை போல் பொழிந்தது. சிவன், பார்வதி தங்கள் மகனை அரவணைத்தனர். அந்த நொடி ஒரு வீரன் கைலாயம் மீண்டும் அமைதியானது. தெய்வம் மலைகள் ஒளியில் மின்னின. அவன் பெயர் நதிகள் புனித நாதத்தில் பாய்ந்தன. குமாரன், போரின் கார்த்திகேயன், சத்தம் இப்போது கந்தன். காற்றின் இசையாக மாறியது. கந்தன் தன் பெற்றோரின் அருகில் நின்றான். அவன் முகம் அமைதியால் நிரம்பியது. அவனது கண்களில் ஒளி, உலகின் இதயத்தில் அருள். அவன் சிறுவனாய் பிறந்தான், வீரனாய் வளர்ந்தான், இப்போது தெய்வமாக நிலைத்தான். In every heart.